அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம எம்இஸ் இணையதளத்தில் டிஇஇ ஸ்கூல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்ற டீட்டெயில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அதை நம்ம எம்இஸில் அப்டேட் பண்ணணும். ஃபஸ்ட்டு க்ரோமில் போய்ட்டு நம்ம ஸ்கூலோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணணும். ஸோ லாகின் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த பேஜ் நமக்கு ஓப்பன் ஆகும். இந்த 3 லைனை நம்ம டச் பண்ணோம்னா ஹோமு ஸ்டூடெண்ட்டு ஸ்கூல் ஆப்ஷன் இருக்கும். இதில் அப்ரூவல்ஸுன்றதை டச் பண்ணணும். அதில் சிட்ஸுக்கு கீழே எஸ்ஐடிஎஸ்க்கு கீழே செகண்ட் ஆப்ஷன் டிஇஇ ஸ்கூல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டீட்டெயில்ஸ்னு இருக்கும். ஸோ அதை நம்ம டச் பண்ணணும். டச் பண்ணோம்னா இந்த பேஜ் நமக்கு ஓப்பன் ஆகும். இதில் நம்ம இந்த ஃபார்ம் நமக்கு பிரிண்டர் எடுத்துகிட்டு ஃபில் பண்ணிவிட்டு எம்இஸில் டைப் பண்ணணும் அப்படின்னா இந்த ரெட் கலர் கொடுத்துருக்க பிடிஎஃப்பை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபார்ம் டவுன்லோட் ஆகும். நீங்கள் பிரிண்ட் எடுத்துகிட்டு ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எம்இஸில் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். இல்லை இதில் இருக்க டீட்டெயில்ஸ் எல்லாம் எனக்கு டேரெக்டாகவே தெரியும் அப்படின்னா நம்ம டேரெக்டாகவே நம்ம அதை வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு இங்கே சப்மிட் கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல அப்லோட் ஃபைல் இருக்குது இல்லைங்களா, அந்த இடத்துல ஸ்டேட்டஸ் என்ன வந்துடும்னா வியூன்னு வந்துடும். அப்ரூவ்டுன்னு கொடுத்துட்டு வியூன்னு வந்துடும். அந்த வியூவை டச் பண்ணி நாம் என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம ஃபில் பண்ண ஃபார்மை பிரிண்டட் எடுத்து வச்சுக்கணும். கண்டிப்பாக அதில் பிரிண்ட் எடுத்து ஹெச்எம் சைன் பண்ணணும். சைன் பண்ணி டிஓ ஆஃபீஸில் ஒப்படைக்கணும். ஹைஸ்கூல் ஹையர் செகண்டரின்னும் போது டிஓ ஆஃபீஸில் கொடுக்கணும். அது வந்து நீங்கள் இங்கே வந்து ஃபுல்லாக டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தா மட்டும்தான் இந்த இடத்துல ப்ளூ கலரில் அப்லோட் ஃபைலுன்ற இடத்துல ஸ்டேட்டஸில் அப்ரூவ்டுன்னு வந்துட்டு வியூ வரும். அப்போ தான் அதை வந்து ஃபில் பண்ண ஃபார்மை எடுக்க முடியும். எம்டி ஃபார்ம் வேணும்னா பிடிஎஃப்பை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எம்டி ஃபார்ம் கிடைக்கும். ஸோ எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்குப்படி பார்த்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு கேட்டகரி பக்கத்துலேயும் ஸ்டார் சிம்பிள் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, அந்த ரெட் கலர் ஸ்டார் சிம்பிள் கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே கம்பல்சரி ஃபில் பண்ணால் மட்டும்தான் இந்த ஃபார்ம் வந்து சப்மிட் ஆகும். அந்த ரெட் கலர் சிம்பிள் இல்லாத விஷயத்தில் நீங்கள் ஃபில் பண்ணலைனாலும் ஃபார்ம் சப்மிட் ஆகும். அதுக்கடுத்து ஒன்ஸ் நம்ம ஃபார்மை சப்மிட் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா திரும்ப அதில் எடிட் பண்ண முடியாது. அதனால் ஃபில் பண்ணும் போதே நம்ம கரெக்டாக ஃபில் பண்ணிடணும். ஓகேங்களா, இது ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு அகாடமிக் இயர் பார்த்திங்கன்னா 24-25, மந்த்து பார்த்திங்கன்னா நவம்பர் செலக்ட் பண்ணிக்கிறோம். அதுக்கடுத்து மாவட்டம் பிளாக்கு, ஸ்கூல் நேம் தானாக வந்துடும். டேட் ஆஃப் எஸ்டபிளிஷ்மெண்ட், எந்த தேதியில் இந்த ஸ்கூல் வந்து ஆரம்பித்தாங்க அதை இங்கே நம்ம செலக்ட் பண்ணோம். மந்த்து, இயரு, டேட்டு. சரிங்களா. அதுக்கப்புறமா ஸ்டூடெண்ட்டோடைய ஸ்ட்ரென்த்து, பாய்ஸ் எவ்வளோ கேர்ள்ஸ் எவ்வளோ அதை போடணும். அதுக்கப்புறமா இங்கே லோக்கல் பாடி, நம்மளது வில்லேஜ் பஞ்சாயத்தா, டவுன் பஞ்சாயத்தா, இல்லை கார்ப்பரேஷனா, முனிசிபாலிட்டியான்னு செலக்ட் பண்ணணும். இதை செலக்ட் பண்ண பிறகு தான் வில்லேஜ் நேம் வந்து நமக்கு காமிக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணதும் வில்லேஜோட நேமை போட்டுக்கிறோம். மொத்தம் எத்தனை டீச்சர்ஸ் இருக்காங்கன்னு டீச்சர்ஸோடைய கவுண்டிங் போட்டுக்கிறோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நிர்வாக வசதிக்காக பள்ளியில் பின்வரும் சாதனங்கள் உள்ளனவா, இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆஃபீஸ் ஒர்க்குக்கு மட்டும், அதாவது எம்இஸ் ஒர்க்கோ இல்லை அது சார்ந்த மற்ற ஒர்க்குகளுக்கு வந்து ஆன்லைன் ஒர்க்குக்கு வந்து ஆஃபீஸ்க்குன்னு ஒர்க் பண்ணுறதுக்காக நமக்கு இருக்குதா. இப்போ ஹைடெக் லேப் இருக்குது அப்படின்னா ஹைடெக் லேப்ன்றது ஸ்டூடெண்ட்ஸ்க்காக யூஸ் பண்ணுறது. அப்போ அதில் இருக்க கம்ப்யூட்டரோ லேப்டாப்பே நம்ம இதில் கணக்கில் காமிக்கக்கூடாது. அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணுறது இல்லாமல் இப்போ நமக்குன்னு மட்டும் யூஸ் பண்ணுறது தான் இதில் போடணும். இப்போ லேப்டாப் வந்து இருந்துச்சுன்னா எஸ்ஸு கொடுங்க. எஸ்ஸு கொடுத்தீங்கன்னா ஒரு காலம் வரும், அதில் எத்தனை இருக்குதுன்னு கொடுக்கணும். சப்போஸ் நோ கொடுத்தீங்கன்னா இந்த காலம் வராது. அதனால் எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா கொடுங்க. அதே மாதிரி டெஸ்க்டாப் கம்ப்யூட்டரும் அதே தான். வகுப்பறை பயன்பாட்டில் உள்ளவற்றை தவிர்த்து நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பயன்படுத்துறது இல்லாமல் ஸ்கூலுக்குன்னு நம்ம ஆஃபீஸ் ஒர்க்குக்காக வச்சுருந்தோம் அப்படின்னா எஸ்ஸு கொடுங்க. அது எத்தனை இருக்குதுன்றதை போட்டுக்குங்க. அப்புறம் டேபும் அதே மாதிரி தான். நம்ம ப்ரைமரி டீச்சர்ஸ்க்கு டேபு கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட்டில். ஸோ எஸ்ஸு அப்படின்னா எஸ் போட்டுட்டு இந்த இடத்துல நம்பர் ஆஃப் அவைலபிள், எத்தனை டேப் இருக்குது. இப்போ ப்ரைமரியில் 2 டீச்சர்ஸ் இருந்தாங்கன்னா 2 டேப் இருக்கும், 4 டீச்சர்ஸ் இருந்தாங்கன்னா 4 டேப் இருக்கும், அதை போடணும். அதுக்கப்புறம் பிரிண்டர் இருந்தாலும் சரி, ஜெராக்ஸ் இருந்தாலும் சரி. இப்போ நம்ம கவர்மெண்ட் மிடில் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ஸ்க்கெலாம் பிரிண்டர் ஆல்ரெடி நம்ம கொடுத்துருக்குறோம். ஸோ அதனால் அது எஸ் தான் கொடுக்கணும். ப்ரைமரிக்கு தான் கொடுக்கல. இல்லை நீங்களே கிராண்ட்ஸில் வாங்கி வச்சுருந்தா கூட நீங்கள் அதில் எஸ்ஸு கொடுத்துக்கலாம், இல்லைனா நோ கொடுத்துக்குங்க. எஸ்ஸு கொடுத்துட்டு எத்தனை பிரிண்டர் இருக்குது அப்படின்றத இங்கே பதிவு பண்ணணும். அதுக்கப்புறம் ப்ரொஜெக்டர், உங்கள் ஸ்கூலில் ப்ரொஜெக்டர் இருந்துச்சுன்னா எஸ்ஸு கொடுங்க, இல்லைன்னா நீங்கள் நோ கொடுத்துக்கணும். சரிங்களா. அதுக்கப்புறமா பில்டிங்களுடைய டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த பில்டிங் டீட்டெயில்ஸில் பார்த்தீங்கன்னா இங்கே எங்கேயுமே உங்களுக்கு அந்த ஸ்டார் சிம்பிள் கொடுக்கல.
அப்போ இதில் எதெல்லாம் உங்ககிட்ட இருக்குதோ இருக்கிறத நீங்கள் பதிவு பண்ணிக்கலாம். ஒருவேளை இல்லை உங்களுக்கு தேவை இருந்தாலும் இந்த அடிஷ்னல் ரெக்யர்மெண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஒரு இதுலேயும் இதில் போய்ட்டு நீங்கள் அடிஷ்னல் ரெக்யர்மெண்ட் உங்களுக்கு இது தேவை அப்படின்னா நீங்கள் அதையும் நீங்கள் இங்கே பதிவு பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ இதில் ஃபஸ்ட்டு பில்டிங் பார்த்தீங்கன்னா கான்கிரீட் வகுப்பறை. நமக்கு அந்த ஒட்டுன பக்கா பில்டிங் இருக்கும் இல்லைங்களா, அதுதான் கான்கிரீட் வகுப்பறை. அது அவைலபிள் எத்தனை இருக்குது, அது குட் கண்டிஷனாக இல்லை ரிப்பேராக இல்லை டெமாலிஷ் பண்ணணுமா அப்படின்றத போட்டுட்டு ரிமார்க்ஸில் இங்கே நீங்கள் போட்டுக்கணும். மைனர் ரிப்பேர், மேஜர் ரிப்பேர் அதை மாதிரி கூட மென்ஷன் பண்ணிக்கலாம். இல்லை குட் கண்டிஷன்னா குட் கண்டிஷன் போட்டுக்கணும். அதுக்கடுத்து ஓடு கூரை, ஓடு அந்த ஆஸ்பெக்டாஸ் ஷீட்டு அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது எத்தனை இருக்குது அப்படின்றத போட்டுட்டு அது டெமாலிஷ் கண்டிஷனாக இல்லையான்றதை மட்டும் இங்கே வந்து மென்ஷன் பண்ணால் போதும். ஏன்னா மேக்ஸிமம் நமக்கு நிறையா அந்த மாதிரி இல்லை, ஓடு கூரை ஆஸ்பெக்டாஸ் ஷீட்டு கிடையாது. சப்போஸ் 1 or 2 ஸ்கூல்ஸில் இருந்தது அப்படின்னா இங்கே பதிவு பண்ணுங்கள், இல்லைன்னா அதை விட்டுடலாம். அதே மாதிரி லேபு, ஆய்வகம்னு தனியாக இருக்கணும். அதில் போய்ட்டு நம்ம வகுப்பறை நடத்திட்டுருக்கோன்னா அது லேபு கிடையாது. ஸோ ஆய்வகம் தனியாக இருந்துச்சுன்னா மட்டும்தான் இதில் மென்ஷன் பண்ணணும். சரிங்களா? நம்ம அந்த ஆய்வகத்திலே கிளாஸும் நடத்திக்கிறோம், வேறு கிளாஸ் ரூம் இல்லாததுனால அப்படின்னா அது ஆய்வகம் கணக்கில் வராது. அதே மாதிரி ஸ்டாஃப்க்குன்னு தனியாக ரூம் இருந்துச்சுன்னா போடுங்க, இல்லைன்னா விட்டுடுங்க. அதே மாதிரி ஹெச்எம் ரூம் வந்து தனியாக இருந்ததுன்னா எத்தனை இருக்குதுன்றதை கவுண்டிங் போடுங்க, இல்லைன்னா போட வேணாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் ரூம் அது தனியாக இருந்துச்சுன்னா கொடுங்க, இல்லைன்னா போட வேணாம். அது ஆஃபீஸ் ரூம்ன்றது சப்போஸ் ஒரு ஹைஸ்கூல் ஹையர் செகண்டரி ஸ்கூல்லலாம் பார்த்திங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட், லேப் அசிஸ்டன்ட் அவங்களுக்குன்னு தனியாக ஒரு ரூமு இருக்கும் சிஸ்டம் வச்சு. அந்த மாதிரி இருந்ததுன்னா அது ஆஃபீஸ் ரூம் கணக்கில் வரும். ஹெச்எம் இருக்கிறது ஹெச்எம் கணக்கில் வரும். ஸோ எல்லாமே ஒரே இடத்துல இருக்காங்கன்னா ஏதாவது ஒரு கேட்டகரியில் மட்டும் போட்டுருங்க. அதுக்கப்புறம் பாய்ஸ் டாய்லெட் வந்து இப்போது எத்தனை இருக்குது அப்படின்னு கவுண்டபிள் போடணும். நம்ம ஸ்கூலில் காமனாக ஒரே டாய்லெட் தான் இருக்குது அப்படின்னா அது கேர்ள்ஸில் மட்டும் போட்டு விட்டுடலாம். ஒருவேளை தனித்தனியாக இருந்துச்சுன்னா மட்டும் தனித்தனி கேட்டகரி போடணும். இப்போ டாய்லெட்டில் பார்த்திங்கன்னா பாய்ஸ் டாய்லெட் தனி, கேர்ள்ஸ் டாய்லெட்டு, சிடபிள்யூஎஸ்என் டாய்லெட்டு, ஸ்டாஃப் டாய்லெட்டுன்னு தனித்தனியாக கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு வந்து ஒரே ஒரு டாய்லெட் தான் இருக்குன்னா அந்த ஒரு டாய்லெட்டை எல்லாத்துலேயும் கொண்டிலாம் போடக்கூடாது. அது ஏதாவது ஒரு கேட்டகரியில் மட்டும்தான் போடணும். சரிங்களா? அதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கேர்ள்ஸ் டாய்லெட்டுக்கு கொடுக்கணும். அதுக்கடுத்து பாய்ஸ் டாய்லெட், அப்புறம் தான் ஸ்டாஃப் டாய்லெட்டுக்கு வரணும். சிடபிள்யூஎஸ்எனுக்குன்னு தனி டாய்லெட் உண்டு. அது சிடபிள்யூஎஸ்என் மாணவர்கள் அதிகமாக இருக்க பள்ளியில் கொடுத்துருக்கோம், இருக்குது. இருந்துச்சுன்னா போடுங்க, இல்லைன்னா விட்டுடுங்க. அதே மாதிரி யூரினல்ஸ் இப்போ அவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ டாய்லெட்டுன்றது ஒரு 50 பிள்ளைங்களுக்கு ஒரு டாய்லெட் கணக்கு அந்த மாதிரின்றதெல்லாம் அதில் எத்தனை கவுண்டிங் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி யூரினல்ஸுன்றது எத்தனை இருக்குதுன்னு பார்த்து நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கங்க. அதே மாதிரி குடிநீர் மின் மோட்டார் இருந்துச்சுன்னா மட்டும் அவைலபிள் கொடுங்க. மின் மோட்டார் இல்லாமல் பஞ்சாயத்துலேருந்துலாம் வருதுன்னா அதுக்கு அடுத்தடுத்த ஆப்ஷன் வரும், நீங்கள் அதில் தான் போடணும். காம்பவுண்ட் வால் எத்தனை இருக்குதுன்ற எவ்வளோ மீட்டரில் இருக்குதுன்றதை மீட்டரில் மென்ஷன் பண்ணணும், அவைலபிள். அதே மாதிரி ஸ்மார்ட் போர்டு வந்து ஒன்று வந்து நம்ம ப்ரைமரி ஸ்கூல்ஸ்க்கெலாம் ஒரு ஸ்மார்ட் போர்டு வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்க்கு வந்து அலர்ட் ஆகிருக்கு. ஒரு சில ஸ்கூலுக்கு இல்லாமலும் இருக்குது. ஸோ எந்த ஸ்கூல்ஸ்க்கெலாம் இருக்குதோ இருக்கிறவங்க மட்டும் இதில் பதிவு பண்ணால் போதும். அதே மாதிரி பெஞ்ச் அண்ட் டெஸ்க்கு நம்பர் ஆஃப் செட்ஸு, ஸ்டூடெண்ட்ஸு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற பெஞ்ச் அண்ட் டெஸ்க்கு எத்தனை செட்டு இருக்குதுன்னு தான் போடணும். பெஞ்ச் எத்தனை, டெஸ்க் எத்தனை தனித்தனியாக கிடையாது. ஒரு பெஞ்சு ஒரு டெஸ்க்கும் சேர்ந்து ஒரு செட்டு, அந்த மாதிரி எத்தனை செட்டு இருக்குதுன்றதை இதில் போடணும். எக்ஸஸ் பெஞ்ச் டெஸ்க் அவைலபிள் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு போக மீதி எக்ஸஸாக நம்ம வந்து எக்ஸ்ட்ரா ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம், தேவையில்லாமல் கிடக்கும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா மட்டும் எத்தனை இருக்குதுன்னு போட்டால் போதும், இல்லைன்னா நீங்கள் அந்த இடத்துல போட தேவையில்லை. அதே மாதிரி சிசிடிவிக்காக கேட்டிருக்காங்க. இப்போ சிசிடிவிக்கு பார்த்திங்கன்னா தளங்களின் எண்ணிக்கை கேட்டிருக்காங்க. இப்போ வந்து நமக்கு வந்து மாடி கட்டடமாக இருந்ததுன்னா கீழே ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் கணக்கு. ஒருவேளை தனித்தனி கட்டடமாக இருக்குதுன்னா ஒன்று ஒரு கட்டடம். சரிங்களா? இப்போ 2 வகுப்பறை ஒரு இடத்துல இருக்கும், ஒரு வகுப்பறை இருக்கும், அந்த மாதிரி பிரிஞ்சு தனித்தனி கட்டிடம் இருக்கும். ஒரு ஸ்கூலில் 3 கட்டிடம் இருந்துச்சுன்னா 3 போடுங்க. அதே கட்டிடம் கீழே ஃபஸ்ட் ஃப்ளோர் மேலே செகண்ட் ஃப்ளோர் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா எத்தனை ஃப்ளோர் இருக்கோ அது ஒன்று கணக்கு. ஸோ அந்த கவுண்டிங் அடிப்படை தான் போகணும். இப்போ நமக்கு வந்து ஒரு 3 கட்டிடம் இருக்குது அப்படின்னா 3 போட்டுக்கலாம். ஸோ எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 கட்டிடம் இருக்கும். அதில் ஒரு கட்டிடம் வந்து 2 வகுப்பறை, இன்னொரு கட்டிடம் பார்த்திங்கன்னா கீழே 2 வகுப்பறை மேலே 2 வகுப்பறை இருக்கும். ஸோ அப்போ அது வந்து 3 ஃப்ளோர்ஸ் இருக்கிறதா கணக்கு. அதனால் 3 போட்டுக்கிறோம். இங்கே 3 போட்டதுமே இங்கே என்ன வந்துடும்னா நம்பர் ஆஃப் சிசிடிவி வந்து எத்தனை தேவைன்றது ஆட்டோமேட்டிக்காக 6ன்னு வந்துடும். இங்கே அவைலபிலிட்டி போட்டால் தான் ரெக்கார்டு தானாக வந்துடும். அவைலபிலிட்டி போடாமல் போய் ரெக்குவயர்மெண்ட்டை நம்ம டச் பண்ணோன்னா டைப் பண்ண வராது, அது ஆட்டோமேட்டிக்காக வரும். இந்த ஹைடாக இருக்கிறது எல்லாமே தானாக ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இருக்கிறது எதுவுமே இல்லை, 0 கொடுக்குறேன். அப்போ வந்து பேலன்ஸ் 6ன்னு ஆட்டோமேட்டிக்காக அங்கே வந்து ஃபார்முலா செட் பண்ணிக்கிறதுனால வந்துடும். அவ்வளோதான். அதுக்கடுத்து
ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டி, அவைலபிலிட்டி ஆஃப் லோக்கல் பாடி வாட்டர் கனெக்ஷன், உள்ளாட்சி அமைப்பிலேருந்து குடிநீர் இணைப்பு இருந்துச்சுன்னா எஸ் கொடுங்க, இல்லை அப்படின்னா நீங்கள் நோ கொடுத்துக்கலாம். அதே மாதிரி ஆழ்துளை கிணறு வசதி இருந்ததுன்னா தான் நீங்கள் வந்து எஸ் கொடுக்கணும், இல்லைனா நீங்கள் நோ கொடுக்கணும். போர்வெல் அதாவது. அதுக்கப்புறம் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி, நம்மளுக்கு டேங்க் இருந்துச்சு அப்படின்னா எஸ் கொடுங்க, டேங்க் இல்லைன்னா நோ கொடுங்க. டேங்க் இருந்துச்சு அப்படின்னா அதோடைய கொள்ளளவு, அதை நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, 500 லிட்டர் 1000 லிட்டர் அந்த மாதிரி அதோடைய கொள்ளளவு இருக்கும். ஸோ அதை நம்ம இங்கே மென்ஷன் பண்ணணும். அதுக்கடுத்து ஆர்ஓ இருந்துச்சுன்னா எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோ கொடுங்க. ஆர்ஓ இருந்துச்சுன்னா அந்த ஆர்ஓ எத்தனை லிட்டர், 10 லிட்ரு 15 லிட்டர் அந்த மாதிரி இருக்கும். ஸோ இருந்ததுன்னா எத்தனை லிட்டர் எஸ் கொடுங்க, இல்லைனா நீங்கள் நோ கொடுத்துக்கலாம். எஸ் கொடுத்தா தான் அடுத்த காலம் வரும், நோ கொடுத்தா நெக்ஸ்ட் காலம் வராது. இருந்தால் மட்டும் எஸ் கொடுக்கணும். அதுக்கப்புறம் குடிநீர் குழாய்களின் எண்ணிக்கை, நமக்கு ட்ரிங்கிங் வாட்டருக்கு மட்டும் பயன்படுத்துகிற குழாய்களின் எண்ணிக்கையை எங்கே போடணும், பிற பயன்பாட்டுக்கு இப்போ ஹேண்ட் வாஷ்க்கெலாம் வந்து பைப் வச்சுருப்போம். ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா இதில் தான் போடணும். ஒன்லி குடிநீருக்கு மட்டும் பயன்படுத்துகிற குழாய் தான் இங்கே போடணும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா தற்போதுள்ள குடிநீர் வசதி போதுமானதாக உள்ளதா, எஸ்னா எஸ் கொடுத்துருங்க, இல்லை தேவை அப்படின்னா நீங்கள் நோ கொடுங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா நோ கொடுத்தா தான் அடுத்து வருது, தேவையான வசதியை தேர்ந்தெடுக்கவும். அப்போது இப்போ தற்போதுள்ள குடிநீர் வசதி போதுமானதாக இல்லைன்னா உங்களுக்கு என்ன வேணும், ஆர்ஓ சிஸ்டம் வேணுமா, வாட்டர் டேங்க் வேணுமா, லோக்கல் பாடி வாட்டர் கனெக்ஷன் வேணுமான்னு கேட்குது. உங்களுக்கு ஆர்ஓ சிஸ்டம் இல்லை அப்படின்னா ஆர்ஓ சிஸ்டம் கூட நீங்கள் கேட்கலாம். இதில் கேட்டுட்டு எத்தனை லிட்டரில் உங்களுக்கு ஆர்ஓ சிஸ்டம் வந்து வேணும் அப்படின்றத கேட்டிருக்காங்க. அது நம்ம போட்டுக்கலாம். ஏன்னா நமக்கு மேக்ஸிமம் வந்து போர்வெல் இருக்கும், பஞ்சாயத்து தண்ணி வருது. பட் ஆர்ஓ சிஸ்டம்ன்றது எல்லா ஸ்கூல்லையும் இல்லை. அப்போ இது வேணால் நம்ம நோ கொடுத்துட்டு நம்ம தேவை அப்படின்னு நம்ம இதில் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கட்டிடங்களின் மொத்த எண்ணிக்கை, அதாவது எதுக்கு, சாய்தள வசதி இருக்கிற கட்டிடம், ரேம்ப்பு, அந்த ஐஇடி மாணவர்கள் சிடபிள்யூஎஸ்என் சில்ட்ரனுக்கு ரேம்ப் வந்து இருக்கும் ஸ்கூலில். ஸோ எத்தனை கட்டிடத்தில் ரேம்ப் இருக்குது, 3 பில்டிங் இருக்குன்னா 3 பில்டிங்கில் ரேம்ப் இருந்தால் 3 போடுங்க, இல்லை 2 பில்டிங்கில் இருந்துச்சுன்னா 2 கொடுத்துக்குங்க. எத்தனை இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டுக்கணும். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா இங்கே போட்டதுமே இங்கே என்டர் வந்துடுது பாருங்கள். இங்கே எதுவுமே போடலைன்னா ஹைட் ஆகிருக்கும், போட்டால் தான் இந்த இடத்துல வரும். சாய்தள வசதி உள்ள கட்டிடங்களின் எண்ணிக்கை மொத்தம் நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா எத்தனை பில்டிங் இருக்குது, 3 பில்டிங் இருக்குது. அதில் சாய்தள வசதி ரேம்பும் 3 பில்டிங்லேயும் இருக்குது, அதனால் 3 போட்டுக்கிறோம். சப்போஸ் 2 இருந்துச்சுன்னா 2 போட்டுக்கிறோம். சாய்தள கைப்படி வசதி இருந்துச்சுன்னா எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோ கொடுங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் பள்ளி இட வசதி கேட்டிருக்காங்க, ஸ்கூலோடைய அந்த லேண்டு எவ்வளோ இருக்குது அப்படின்னுட்டு. இப்போ ஃபஸ்ட்டு அளவிட நம்ம செலக்ட் பண்ணணும். நம்ம எந்த அளவில் நம்ம ஸ்கூலோடைய மொத்த பரப்பை போட போகிறோம், மீட்டரில் போட போகிறோமா, ஸ்கொயர் மீட்டரில், ஸ்கொயர் ஃபீட்டில் போட போகிறோமா, இல்லை ஏக்கரில் போட போகிறோமா, இல்லை ஹெக்டாரில் போட போகிறோமான்றதை நம்ம மென்ஷன் பண்ணிவிட்டு, இப்போ ஸ்கொயர் மீட்டரில் போட போகிறோன்னா ஸ்கொயர் மீட்டரை செலக்ட் பண்ணிக்கணும். எதில் குறிக்க போகிறோமோ அதை குறிச்சிக்கிட்டு இந்த இடத்துல அதோடைய அளவை நம்ம என்ட்ரு பண்ணணும். மொத்த பரப்பை இந்த இடத்துல போடணும். அதுக்கப்புறம் என்ன கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கட்டிடம் கட்டுவதற்கு ஏற்கனவே உள்ள இட வசதி. இப்போ நம்ம மொத்த இடம் இருக்குதுன்னு போட்டுட்டோம், அதில் பில்டிங் இருக்கிறத தவிர்த்து பில்டிங் இல்லாமல் வந்து பிளேசஸ் இருக்கும். அந்த பிளேஸ் வந்து உங்களுக்கு வந்து ஒன்லி வந்து ப்ளே கிரவுண்டு மட்டும்தான் அப்படின்னா நீங்கள் அதை இதில் போடக்கூடாது. அது இல்லாமல் பில்டிங் கட்டுறதுக்குன்னு உங்கள்கிட்ட இடம் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நீங்கள் இங்கே ஃபீட்டில் போடணும். அதோடைய நீளம் அகலம் அது ரெண்டையும் போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது என்னவா கன்வெர்ட் ஆகிடும், ஸ்கொயர் ஃபீட்டுக்கு கன்வெர்ட் ஆகிடும், ஏரியாவாக கன்வெர்ட் ஆகிடும். அது போடணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அரசின் பெயரில் நிலம் பதிவு செய்யப்பட்டுள்ளதா. நம்ம ஸ்கூல் பில்டிங் எல்லாமே மேக்ஸிமம் பதிவு பண்ணி தான் இருக்குது, கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் எல்லாமே, அதனால் எஸ் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பழுதடைந்த கட்டிடங்களை இடித்து அப்புறப்படுத்திய பின்னர் இடவசதி உள்ளதா, அப்படி இருந்துச்சுன்னா எஸ் கொடுங்க. அப்படி இருந்துச்சுன்னா எஸ் கொடுத்துட்டு அதோடைய அளவு போடணும். இல்லை அப்படின்னா நீங்கள் நோ கொடுத்துக்கணும். திட்டத்தின் கீழ், அதாவது CFSIDS திட்டத்தின் கீழ் கட்டிட வசதி ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டுள்ளதா. இப்போது புதுசாக நமக்கு வந்து கட்டிடங்கள்லாம் வந்துச்சு இல்லைங்களா, அதெல்லாம் வந்து SIDSல வந்துச்சு புதுசாக. இப்போது 2 வகுப்பறை கட்டடங்கள்லாம் ஒரு சில பள்ளிகளுக்கு கொடுத்து முடிச்சிருக்காங்க, அது மட்டும்தான். இல்லைன்னா நீங்கள் நோ கொடுத்துக்கலாம். உங்களுக்கே தெரியும் அந்த கட்டடம் வந்து யார் சேங்ஷன் பண்ணதா, ஊராட்சி மூலயமா வந்துதா, இல்லைனா SIDS மூலயமா வந்துதா, அப்படி இல்லைனா நபார்ட் மூலயமா வந்துதா, அந்த மாதிரி தெரியும். ஸோ அதனால் இது வந்து SIDS மூலயமா வந்தால் மட்டும்தான் எஸ், இல்லைனா நோ கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கட்டிட வசதி ஏற்படுத்தி கொடுத்த முகமை ஊரக வளர்ச்சியாக இருந்ததுன்னா எஸ் கொடுங்க. ஏற்கனவே இருக்கிறது தான் உங்கள்கிட்ட இருக்கிற கட்டிடம். அதே மாதிரி மாநில வளர்ச்சி நிதி கட்டப்பட்ட கட்டிட வசதி ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. எஸ்ஆ நோவான்னு போடணும். எஸ்ஆ நோவா கொடுத்துட்டு இயர் ஆஃப் சேங்ஷன் ஒர்க்கும் அதில் போடணும். எஸ் கொடுத்தோம்னா இந்த டீட்டெயில்ஸ் கேட்கும். இது எல்லாமே பார்த்திங்கன்னா எந்த இயரில் ஸ்டார்ட் ஆகுது, 2018
2020க்கு அப்புறம் கட்டிடம் கொடுத்துருந்தா மட்டும்தான் பதிவு பண்ணணும். 2020க்கு முன்னாடி கொடுத்ததை நம்ம இங்கே என்ன பண்ண தேவையில்லை, பதிவு பண்ண தேவை. இப்போ எல்லாமே பாருங்கள், எஸ் கொடுத்து பாருங்கள். இயர் செலக்ட் பண்ணும்போது எல்லாமே இயர் பார்த்தீங்கன்னா 2020 தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இப்போ 2020லேருந்து 2024க்குள்ளார உங்களுக்கு பில்டிங் ஸ்கூலுக்கு வந்திருந்தால் மட்டும்தான் இதில் நீங்கள் எஸ் கொடுக்கணும். இப்போ எல்லாமே அதே சேம் கண்டிஷன் தான், செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை 2020க்கு முன்னாடி கட்டண கட்டிடங்கள் அப்படின்னா நீங்கள் எல்லாத்துக்கும் என்ன கொடுத்துக்கலாம்னா நோ கொடுத்துக்கலாம். அதுக்கடுத்து பள்ளியில் நடைபெற்று கொண்டிருக்கும் கட்டுமான பணிகளின் விவரம். இப்போ உங்கள் ஸ்கூலில் வந்து இப்போதைக்கு பில்டிங் நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னா அதோடைய விவரம். இப்போ எங்கள் ஸ்கூலில் பார்த்திங்கன்னா ஒரு பில்டிங் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ அது எது மூலயமா நடக்குது அப்படின்னும் போது சிஎஸ்ஆர் கட்டிடம். சிஎஸ்ஆர் அலுமினா என்எஸ்என்ஓபி மூலயமா வராது. ஸோ அதை கொடுத்துட்டு இயர் ஆஃப் அலோகேஷன். ஸோ எப்போ வந்து இதுக்கு அலாட்டட் வந்துச்சுன்னா இந்த வருஷம்தான். ஸோ 2024 போட்டுக்கிறோம். சேங்ஷன் அமௌண்ட்டு, அதுக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்திருக்கு சேங்ஷன் ஆகிக்குன்னு உங்களுக்கு தெரியும், அதை நீங்கள் போட்டுருங்க. அதே மாதிரி தான் லேபுக்கு இப்போது உங்களுக்கு கட்டிடம் நடந்துகிட்டு இருந்தால் மட்டும்தான். காம்பவுண்ட் வால், அதே மாதிரி டாய்லெட்டு, லைப்ரரி, கிச்சன் ஷெட்டு, இது எல்லாமே இப்போ உங்களுக்கு ஒர்க்கு நடந்துகிட்டு இருந்தால் மட்டும் போட்டால் போதும். இல்லை ஏற்கனவே முடிஞ்ச ஒர்க்கு இதில் போட தேவையில்லை. அதுக்கப்புறம் ஐசிடி ஃபெசிலிட்டிஸ், உயர் தொழில்நுட்ப கணினி ஆய்வகம் இருந்தால் எஸ்ஸு கொடுங்க. எஸ்ஸு கொடுத்தீங்கன்னா எத்தனை கணினி இருக்குது, பயன்பாட்டில் உள்ள கணினி எத்தனை தானாக இதில் வரும். இங்கே போட்டால் தான் இந்த இடத்துல வரும், இங்கே போடலைன்னா இங்கே வராது. சரிங்களா? ஒருவேளை இன்னும் நமக்கு அமைக்கலை அப்படின்னா நோ கொடுங்க. இப்போ நமக்கு ஹைடெக் லேபு நம்ம மிடில் ஸ்கூல்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் இன்னும் ஹைடெக் லேபு அமைக்கலை அப்படின்னும் போது எத்தனை லேப்டாப் நமக்கு வந்திருக்குதுன்னு நமக்கு தெரியாது. அதனால் நம்ம இப்போதைக்கு நோ கொடுத்துக்கலாம். அதே மாதிரி இணையதள வசதி உள்ளதா, மேக்ஸிமம் நம்ம வந்து எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல்லையுமே நெட் கனெக்ஷன் இழுத்துட்டோம். அதனால் நம்ம எஸ்ஸு கொடுத்துக்கலாம். நம்ம பிளாக்கை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாக முடிஞ்சிடுச்சு. அதனால் எல்லாருமே நம்ம எஸ்ஸு கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு திறன் வகுப்பறையின் எண்ணிக்கை கேட்குறாங்க. அதாவது ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் எண்ணிக்கை. நமக்கு வந்து ஒரு வகுப்பறைக்கு தான் நம்ம வந்து ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் கொடுக்குறோம். அதனால் 1 தான் நீங்கள் அந்த இடத்துல போடணும். அதுக்கடுத்து எரியூட்டி உள்ளதா, இன்சுலேட்டர் இருந்துச்சுன்னா எஸ்ஸு கொடுங்க, இல்லைனா நோ கொடுங்க. ஃபயர் எக்ஸ்டென்ஷன் இருந்தால் எஸ்ஸு, இல்லைனா நோ கொடுத்துருங்க. அதே மாதிரி முதலுதவி பெட்டி இருக்கணும் கண்டிப்பாக, இல்லைனாலும் நீங்கள் வாங்கி வச்சுட்டு எஸ்ஸு கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் வகுப்பறை மேற்கூரையின் நிலைமை, அந்த மேல்தளம் வந்து குட் கண்டிஷனில் இருக்கா இல்லைனா மைனர் ரிப்பேரில் இருக்கான்றதை நீங்கள் போடணும். அதுக்கப்புறம் விளையாட்டு மைதானம் உள்ளதான்னு கேட்குறாங்க. விளையாட்டு மைதானம் இருந்துச்சுன்னா எஸ்ஸு கொடுங்க, இல்லைனா நோ கொடுங்க. எஸ்ஸு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அடுத்து வந்து அதை பற்றின லென்த்து பிரெத்து கேட்கும். ஸோ அதனால் அந்த லென்த்து பிரெத்து எவ்வளோன்றதை நம்ம இந்த இடத்துல போடணும். அதே மாதிரி கிச்சன் ஷெட்டு, சமையலறை வசதி இருந்துச்சுன்னா எஸ்ஸு கொடுங்க. அது இருந்துச்சுன்னா சமையலறையோட எண்ணிக்கை மேக்ஸிமம் ஒரு சமையலறை தான் இருக்கும், அதனால் 1 கொடுத்துக்கலாம். அதுக்கடுத்து உணவருந்தும் அறை, நம்ம சாப்பிட்றதுக்குன்னு தனியாக பில்டிங் மேக்ஸிமம் இல்லை, இருந்தால் மட்டும் எஸ்ஸு கொடுங்க, இல்லைன்னா நம்ம நோ கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா பாலா ப்ராஜெக்ட் தான் இது. பாலா ப்ராஜெக்ட்னா நம்ம ஸ்கூலில் வந்து கற்றல் கற்பித்தலுக்காக நம்ம சுவரில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கற்றல் கற்பித்தல் சார்ந்த தகவல்களை வந்து வரைஞ்சிருப்பாங்க. ஸோ அதுதான் பாலா ப்ராஜெக்ட்டு. அது நம்ம ஸ்கூலில் அந்த சுவரில் பெயிண்ட் பண்ணி இருந்துச்சுன்னா எஸ்ஸு கொடுங்க, இல்லை அப்படின்னா நம்ம நோ தான் கொடுக்கணும். சரிங்களா? அதுக்கப்புறம் அப்லோடு த ரெக்யர்மெண்ட் டாக்குமெண்ட்ஸ், இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் இருந்ததுன்னா அப்லோட் பண்ணலாம், இல்லைன்னா எல்லாமே சப்மிட் கொடுக்கலாம். ஏன்னா இதிலலாம் அந்த ஸ்டார் சிம்பிள் கொடுக்கல, அப்போ இது வந்து கம்பல்சரி கிடையாது. லேண்ட் டாக்குமெண்ட் அப்படின்றது என்னென்னா அந்த ஆப் பதிவேடுன்னு ஒன்று வச்சுருப்போம், அதுதான் அந்த லேண்ட் டாக்குமெண்ட். அதை நம்ம வந்து ஒரு பிடிஎஃபாக 15 MBக்குள்ளார ஃபோட்டோ பிடிச்சி வச்சுருந்து சூஸ் ஃபைலை கொடுத்து ஃபைலில் போய்ட்டு போட்டுக்கணும். அதே மாதிரி எஃப்எம்பி ஸ்கெட்சு உங்களுக்கு தெரியும், அதுதான். அதர் டாக்குமெண்ட் வந்து இருந்துச்சுன்னா போடலாம், இல்லைன்னா விட்டலாம். அடுத்து அவைலபிள் லேண்ட் ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன், அந்த அப்படியே ஃபோட்டோ பிடிச்சி போட்டுற வேண்டியதான். ஸ்கூலையும் ஃபோட்டோ பிடிச்சி போட்டுக்க வேண்டியதான். இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு இந்த டிக்ளரேஷனுக்கு கீழே இருக்க அந்த குட்டி பாக்ஸை டிக் கொடுத்துட்டு தான் சப்மிட் பண்ணணும். இந்த டிக் கொடுத்துட்டு ஐ ஹியர் பை டிக்ளேர் தட் த இன்ஃபர்மேஷன் ஃபினிஷ் எபோ இஸ் ட்ரூ, கம்ப்ளீட் அண்ட் கரெக்ட் டு த பெஸ்ட் ஆஃப் மை நாலேஜ் அப்படின்றத டிக் கொடுத்துட்டு தான் நம்ம சப்மிட் கொடுக்கணும். ஸோ இதுதான் நம்மளுடைய டீட்டெயில்ஸு. சப்மிட் கொடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த இடத்துல அப்லோட் ஃபைலுன்ற இடத்துல உங்களுக்கு அப்ரூவ்டுன்னு வந்துடும், வியூ வந்துடும். அந்த வியூவை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபார்ம் வந்து ஃபில் பண்ண டீட்டெயில்ஸ் வரும். அதை கண்டிப்பாக பிரிண்ட் எடுத்து சீல் சைன் பண்ணி ஸ்கூலில் ஒரு காப்பி வச்சுருக்கணும். அடுத்து பிஓ ஆஃபீஸுக்கும் கொடுக்கணும். தேங்க்யூ.